about his movie and this. He was there for some shoot, so I was asking him about that. Right. அவர் உங்களை ஹக் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? பட் மூவிஸ் அப்படின்னு வரும்போது நீங்க எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா மூவிஸ் பாப்பீங்க? வந்து பெரிய மூவி இல்ல nowadays I'm watching a lot of movies, otherwise not much into movies. ஓகே, ரீசன்ட்டா என்னெல்லாம் படம் பாத்தீங்க? எல்லாமே பார்த்தேன். இப்போ வந்து எல்லா தமிழ் படமும் ஆல்மோஸ்ட் watched. ஓகே ஓகே. எந்த படம் ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? பாருங்க, இவங்களும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க வந்து கேள்விலாம் கேட்டு. நமக்கு தெரிஞ்ச சில ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் போட்டிருக்கிறது கோட்டா இல்ல பெட்ஷீட்டான்னு கேக்குறாங்க. கோட்டு தான். அவன் அதுல என்னோட ஃப்ரெண்டும் என்னோட அனலிஸ்டும் வந்திருந்தது. ரெண்டு அனலிஸ்ட், எஸ்ஆர்எஸ் அனலிஸ்ட் அண்ட் ஃபார்மர் தமிழ்நாடு அனலிஸ்ட் அண்ட் கரண்ட் இந்தியன் டீம் அனலிஸ்ட் அவரும் வந்தாரு. சோ நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண படம் என்ன ரீசன்ட் டைம்ஸ்ல? நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண படம் இது ரீசன்ட் டைம்ஸ்ல? பிடிச்ச படமா பார்த்த படம் என்ன கேட்டீங்க? பார்த்த படம் டம்சி படம் விஷயத்தாங்களே கடைசியில. இல்ல கொஞ்சம் பிரேக் கரெக்டா சொல்லும் போது மட்டும். ஆமா ஆமா. இல்ல எந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு கேட்டேன் ரீசன்ட் டைம்ஸ்ல. இன்னைக்கு ஆக்சுவலா அந்த இந்த படம் சர்வம் தாழ்மயம் படம் பார்த்தேன். ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த மியூசிக் டேஸ்ட் இதெல்லாம் பிடிக்கும். ஸோ என்ஜாய் பண்ணிருக்கேன். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ட்ரிக்கியான கொஸ்டின் தான். உங்களை மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட எந்த ஹீரோ இலியானா உங்களுக்கு பிடிக்கும் தெரியும் ஹீரோயின்ல. இன்னமும் இலியானா ஃபேன் தானே நீங்க? ஆமா, அது வந்து எனக்கு ரொம்ப சேஃபான ஒரு ஆன்சர். ஸோ அதனால நான் அப்படியே வச்சுப்பேன். ஹீரோஸ்ல அதையும் சொல்லியிருக்கேன். நான் வந்து ரஜினிகாந்த் பிடிக்கும். அது தவிர விக்ரம் வந்து அவரோட டெடிகேஷன் டுவர்ட்ஸ் அந்த இண்டஸ்ட்ரிக்கு அதுக்கு பிடிக்கும். மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கா இவங்கள மாதிரி? ஜெனரலி எந்த ஒரு நான் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்த்து நீங்க ரொம்ப வியப்படைஞ்சிருக்கீங்க, இவங்களை மீட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்? ஓகே, ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான் கிரிக்கெட்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ராஜர் ஃபெடரர். ஓகே, அவரை மீட் பண்ணா டெஃபினட்டா நல்லா இருக்கும். எனக்கு அப்புறம் இந்த வெயின் டோனி மீட் பண்ணணும் ஒரு ஆசை. ஓகே, நீங்க பெரிய யுனைடெட் ஃபேன் தானே? நீங்க யுனைடெட் ஃபேன் தான். பட் இவரோட லைக் இவர் ஏன் பிடிக்கும்னா இஸ் சம்மன் ஹூ பிளேஸ் ஃபார் தி டீம். ஸோ அந்த மாதிரி ஆள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு அப்போ அந்த ரயன் கிக்ஸ் டைப்ஸும் கண்டிப்பா பிடிச்சிருக்கணுமே நியாயமா? எனக்கு பிடிக்கும் ஜென்ரல் நிறையா. இவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பிடிக்கும் எனக்கு. ஓகே, இங்கிலாந்து போகும்போது ஓல்ட் ட்ராஃபர்ட் போனீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா போய் மான்செஸ்டர் போய் இறங்கினா ஃபர்ஸ்ட் திங் ஓல்ட் ட்ராஃபர்ட் போனேன். செகண்ட் திங் இந்தியா பாகிஸ்தான் கேம் டெபியூ பண்ணேன். ஸோ மான்செஸ்டர் இஸ் a very special place for me. ரைட். ஜெனரலி இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் எந்த இங்கிலீஷ் ஃபுட்பால் கிளப்புக்கு ஃபாலோவிங் ஜாஸ்தி? இல்ல நிறைய பேர் டிஃப்ரெண்ட் கிளப்ஸ் தான் இருக்காங்க. 2-3 பேர் தான் யுனைடெட் நினைக்கிறேன். நீங்க ஓகே, நீங்க எப்படி FIFA நல்லா ஆடுவீங்களா? FIFAல எந்த டீம் எடுத்து ஆடுவீங்க யூஸ்வலா? அது மாறினே இருக்கும். பட் FIFA விளையாடிட்டு இருந்தேன். இப்போ அவ்வளவு விளையாடுறது இல்லை ஆக்சுவலா. முன்னாடி நிறைய விளையாடிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல அவ்வளவு விளையாடுறது இல்லை. லைக் இஃப் ஐ டிராவல், if someone carries PS with them, then I might play. Right. Generally வந்து for any cricketer வந்து இந்த mentally வந்து ups and downs கண்டிப்பா இருக்கதா செய்யும். நீங்க வந்து you try and retain your balance and your friends help you out. Can you give me an instance where your friends help you out? ஏதாவது ஒரு particular occasion வந்து பயங்கரமா கொஞ்சம் லோவா இருந்த ஃபேஸ்ல நல்ல of course சத்துர் பஞ்சாப் கேசன் இவங்கலாம் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க? இல்ல ஆக்சுவலா ரீசெண்ட் இதுனா வந்து ஒரு விஜய் சார் கேம் அப்புறம் வெரி லோ. அதுக்கப்புறம் வந்து சும்மா வி ஹேட் a conference call. ஏன்னா I just want to let things out. Sometimes when you let things out, no, you will feel very light.
ஸோ அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் டைம்ல வந்து I just spoke to them. I just told whatever I was feeling there, and அதுக்கப்புறம் after that I was fine. So till I told them everything, I was feeling really heavy inside. So I just want to let things out. So I just called and I was telling everything to them. So I was feeling happy after that. Absolutely. No, the thing is, they're always there. Like whenever I wanted to call them or whenever we wanted to talk, they're always there. So I don't have a problem with that. Punch has also come to a lot of your Sunrisers Hyderabad games. அவர் ஹைதராபாத்ல தானே இருக்காரு. அந்த பஞ்ச் ஹரி என்னோட அண்ணா எல்லாம் வந்திருக்காங்க. ஓகே பட் அந்த ஒரு ஃபேஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி விஜய் சங்கர் பத்தி அதிகமா தெரியாத ஒரு ஃபேஸ் இருக்கு. There is something that's probably not as well known about Vijay Shankar as a lot of other facets. One of the more important things that he's been doing is a lot of fantastic philanthropy. So the Tamil Nadu Physically Disabled Association, they have personally benefited a lot from Vijay Shankar. In fact, I was having a chat with Hari Chandran, who is the manager of the Tamil Nadu Physical Disabled Association. He just told me this afternoon about the extent of Vijay's contribution. Vijay has donated several thousand rupees, and he's also donated the jerseys. I know he's a little embarrassed to talk about it. He's not the kind of guy who would go out and speak of this of his own. But Hari also told me of one very poignant thing. That recently he got hospitalized, and you are the first one to go and offer money and help him out with all the hospitalization expenses. You lent a fantastic helping hand to people who are really in need. And remember, this is an association that's not necessarily recognized, so they are short of funds. So இந்த ஒரு விஷயம் சொல்லுங்க விஜய். It's a fantastic initiative what you have been doing. அதுக்கு absolute hats off உங்களுக்கு. எங்கேருந்து இந்த ஐடியா வந்தது? யார் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹெல்ப் பண்றாங்க? இல்ல ஆக்சுவலா இது எனக்கு மெயினா இது பத்தி தெரிய வந்தது வந்து த்ரூ மை பிரதர். ஸோ என் அண்ணா தான் வந்து சொன்னான் இது மாதிரி why don't you meet this guy who's actually that guy, he wanted to play cricket, but I think because of his disability he was not able to play. So later the big thing was someone who was very passionate about the game. Because he was not able to play, he became their manager, and he goes to different people to get some fund or whatever. So my brother told me to meet him once. So I met him once, and then I told my dad. My dad was like, basically my family was also behind that. Every time நான் அதான் பண்றேன்னா I will ask them, and then they'll be like, they're always ready for that. So usually I never had any problem. That's lovely actually. And definitely நடுவில் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. One guy got picked for the Indian team, physically challenged Indian side. Right. So ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. பட் நான் ஜென்ரலா வந்து I don't like to give article on that or whatever. But then I gave because I thought if I spread this word, even 5 or 10 more people, if they come up to help them, it will benefit them. They're all daily wage. They all work for daily wage and everything. So I thought the more the word goes, it is better for them. So that's why I gave that article also once. And then this is, I think it's just and I tell her, like, whenever I talk to them, whenever I talk to that guy Hari, அவன் ஏதாவது சொன்னான்னா sometimes whatever we earn a lot definitely, but then it is very important for us to help people also when they are finding it difficult. So absolutely தெரியல, அது வந்து I feel really happy doing that. அது ஒரு you have that satisfied ஒரு satisfaction இருக்கும் ஒரு விஷயம் பண்ணுவோம். So I just like doing that. Absolutely, அதுல கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. The other thing is Vijay has actually gone out and helped a lot of these cricketers who are in lockdown mode, who really can't make a living at this point. He's made sure that he's given them a sizable amount of money that they can sustain themselves on for this period, and they also
kind of returned the favor by sending you this very touching video where they've wished you, they've thanked you and all that. How touching was that? Yeah, it was very, very touching because I actually told that guy to get a sign or whatever from every family member, like as in from each and every family. I just told Hari to get a sign just for me to know. Right. Then he sent me videos of every family, and it was very much touching because I didn't expect that. Then to see them to hear such thing was very, very nice thing. Right. And hats off also உங்களோட ஃபேமிலிக்கு, to your father Mr. Shankar, and to Ajay Shankar, your brother as well, because Ajay was the first one நீங்க சொன்ன மாதிரி to highlight what was happening, and fantastic initiative நீங்க பண்றது. Generally because I've known you to be this softy inside, like the soft hearted guy whose heart does bleed for people who are not necessarily privileged. What are the other causes that you feel very strongly about? For this or Generally, what are the causes that you feel very strongly about? நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற காசஸ் வந்து எந்த மாதிரி காசஸ் உங்க மைண்ட்ல அப்பர் மோஸ்டா இருக்குது? தெரியல, அது வந்து அது வந்து சொல்லலாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு சம்டைம்ஸ் தோணும், ஐ ஃபீல் லைக் ஐ ஷுட் டூ சம்திங் ஃபார் தீஸ் பீப்புள், தட் பீப்புள், ஸோ ஐ ஜஸ்ட் டூ இட். அந்த மாதிரி தான், ஏதோ ஃபிக்ஸ்டு அந்த மாதிரி தான் நான் நினச்சி பண்ண மாட்டேன். But if at all I feel I should do something for people, then I'll definitely do, and I will keep doing it because it gives me it gives me some satisfaction. Whatever I earn, yes, I know, but then it's important to give it to people also. I actually saw one of the interviews recently of A.R. Rahman. Avaru vande adu sollindar, so even he does it, so it's good actually. You will feel good. ரொம்ப நல்ல விஷயம் விஜய். ஆக்சுவலி உங்களை மாதிரி லார்ஜ் ஹார்ட்டட் ஆளுங்களுக்கு வந்து உங்களோட ஹார்ட் எவ்வளோ பெருசா இருக்கோ